வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்ப நான் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்படியா? அங்க என்ன நடந்தது? அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்டு தெரிஞ்சுக்க அது ஒரு முயற்சி இடத்துல செய்வாங்க. ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல வரை கொண்டு போலாம். இன்னொரு இடம் வரைக்கும் போகும். பேச்சு ஆரம்பிச்சா 3 மணி நேரம், 4 மணி நேரம் போகும். பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன காட்டுதுன்னா, உங்க மேல இருக்கிற லவ், உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன், அது மட்டும் எதிர்பார்ப்புகள். இல்லாம அந்த அக்கறை கூட சொல்லலாம். அதாவது ஓகே. நீங்க என்னென்ன இன்னைக்கு பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா விருப்பப்படுவாங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அத அதான் வந்து ஆமா. அவங்க வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியும். முடியும். அதுக்காக அவங்க வந்து பேசுவாங்க. ஆனா அவங்க பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னா, இது பையனோ, பொண்ணோ 2 பேருக்குமே வந்து பொருந்தும். ஒரு பையன் ஒரு பிரேக்கப் பண்ண போறான்னாலோ, அல்லது ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னாலோ, அப்ப என்ன நடக்கும்னா, பேச்ச வந்து கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும்னு நெனைப்பாங்க. நீங்க இப்ப நான் அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு அதே வார்த்தை சொல்லும்போது, ஓ! ஓகே. 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 அவ்வளோதான் வரும். அதே மாரி இவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணா கூட, அது வந்து ஒன் வேர்ட் ரிப்ளேயா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமா வந்து பேசிட்டு, அடுத்து வந்து போயிரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ அவங்க ஒரு பொண்ணோ பையனோ பிஸியா இருக்காங்க. தெரியாம அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆ. அப்போ இந்த இந்த பாயிண்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் வரும்?